விஜயசுடன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு வைக்கப்பட்ட அந்த தேர்வுகள் வந்து கேட்கப்பட்ட யூனிட் 9க்கான கொஸ்டின் வித் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்த டென்டேட்டிவ் ஆன்சர் தான் நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்குலாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இந்த யூனிட் 9க்கான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த யூனிட் 9 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான யூனிட்லேருந்து கலந்து மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ 2023 எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 9க்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2023 மட்டும் ஒரு 130 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து யூனிட் 9 ரைட்டா. இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டினுக்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. என்ன சார் அதில் 130 இருக்குது, இதில் 70 இருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா யூனிட் 8 அப்படின்றது வெயிட்டேஜ் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு தேர்வுலேயே 15 வினாக்கள், 13 வினாக்கள், அந்த மாதிரி 10க்கு மேலே தான் கேட்குறாங்க. ஆனால் யூனிட் 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து குறைவு. 4 கொஸ்டின், 5 கொஸ்டின், 6 கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேருந்து ஒரு 3-4 கொஸ்டின் தான் வரும். இதே நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 7 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூனிட் 9ல் குரூப் 2க்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் அதிகம் ரைட்டா. குரூப் 4க்கு சிலபஸ் கம்மி தான். சிலபஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த 2-3 கேள்வியை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம என்னென்ன பகுதிகள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல் விட்னஸ் கிளாஸ் அகாடமி அப்படின்னு நம்ம வந்து போட்டிருப்போம். கண்டிப்பாக வந்து விட்னஸ் கிளாஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இந்த புதிய யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்கள் ரைட்டா. தொடர்ச்சியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம், தமிழகத்தில் நடத்தக்கூடிய முக்கியமான போட்டித் தேர்வுகள் அனைத்துமே நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முதல் கேள்வி பார்க்கலாமா? உலக உயிர்கோள இருப்பு வளையத்தில் தமிழ்நாட்டின் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளதுன்றாங்க. தமிழ்நாடு பயோஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா மன்னர் வளைகுடாவும் நீலகிரியும் வந்து சேர்த்திருக்காங்க ரைட்டா. அந்த டேஸ்ன்றதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சார் ஜாகிரபி கொஸ்டின் இருக்குதுன்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யூனிட் 9ல் தமிழ்நாட்டோட முக்கிய புவியியல் கூறுகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, நான் சொன்ன மாதிரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அங்கங்கே கொஞ்சமாக வந்து எல்லாம் கலந்தது தான் இந்த யூனிட் 9 ரைட்டா. சரி, இதுக்கு வந்து மன்னர் வளைகுடா மற்றும் நீலகிரி. ஸோ அடுத்தது பார்க்கலாம். தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்றத்துக்கு தேவை அந்த திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாழ்விடம் இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல். வாழ்விடமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு கட்டமைப்பு, குடிநீர், மின்சாரம், இதோ அவங்களுக்கான பேசிக் இதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சரியான விடை. வாழ்விடம் இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதனோட குறிக்கோள் அதுதான். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அகாடமி ICTACT தொடங்கப்பட்டது. இது கூற்று. காரணம் வந்து தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தொழில்களுக்கு மட்டும் கிடையாது இல்லையா. அதனால் கூற்று வந்து சரிதான். ஆனால் வந்து காரணம் என்பது தவறு. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடுன்றது வெறும் தொழிலுக்கு மட்டும் பயிற்சி திட்டத்தை கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்து A உண்மை, ஆனால் R வந்து தவறு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான திட்டங்கள் தமிழகத்தில் வரக்கூடிய ஸ்கீம் பற்றிலாம் நிறைய கேட்பாங்க ரைட்டா. ஸோ பாருங்கள், தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கணுன்றாங்க. தவறானதை வந்து அறிக்கையை சொல்லணும், நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகள் அடங்குவன. நம்ம ICDSன்னு படிச்சிருப்போம். அதாவது சர்வீஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த அங்கன்வாடி மையங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ICDS கீழே தான் வரும் ரைட்டா. சேவை எதுலாம் அடங்குதுன்னு பாருங்கள். 0 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல். நம்ம வந்து அங்கன்வாடின்னு சொன்னோம் இல்லையா, அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இதெல்லாம் ரைட்டா. பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துதல் போட்டிருக்காங்க. பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புரிந்து கொள்வதை தடுத்தல் அப்படின்றதும் போட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து எது தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, எது சரின்னு கேட்கல. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் போட்டிருக்காங்க. இவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3வது மட்டும். ஏன்னா அந்த ஐசிடிஎஸ் நோக்கம் வந்து 6 வயசு வரைக்கும், அதாவது குழந்தைகள் 1ஆம் வகுப்புக்கு முன்னாடி அந்த எல்கேஜி ப்ரீகேஜின்ற மாதிரி 6 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கணுன்றது. அதான் பார்த்தீங்கன்னா சத்து மாவு, முட்டை அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ரைட்டா, இது வந்து சரிதான் அந்த ஐசிடிஎஸ் பற்றின கருத்து. அதே மாதிரி பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி அதை வந்து செயல்படுத்துறது தான் அங்கன்வாடியோட நோக்கம். ஆனால் வந்து பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புரிந்து கொள்ள தடுத்தல் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான அது வந்து அதுக்கான செயல்பாடு கிடையாது. ஸோ அப்போ 3வது மட்டும்தான் தவறு. கரெக்டாக, அதுக்கு சம்மந்தம் இல்லை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜாகிரபி கொஷின் தான், பட் இருந்தாலும் கூட இது வந்து யூனிட் 9ல் வரக்கூடிய ஒரு கொஷின். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய தொழில்துறை அமைப்புகள், முக்கிய நிறுவனங்கள், அந்த மாதிரி ஏதாவது நிறுவனம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து யூனிட் 9ல் வந்து வந்துடுது. ரைட்டா, ஸோ சென்னை என்பது இதுக்கு வந்து சரி. கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம், சில ஸ்கீம் வந்து கேட்பாங்க. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வு சம்மந்தப்பட்ட ஸ்கீம்லாம் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம். 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளித்தல், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். ஸோ இது நோக்கம் வந்து இதுதான், வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது. ரைட்டா, எத்தனை வயசு? குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 60. அடுத்தது, சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ சுகாதாரம் சம்மந்தப்பட்டது, அது ஹெல்த் வெல்த்னு சொல்லணும் இல்லையா, அது சம்மந்தப்பட்டது யூனிட் 9ல் தான் வரும். ரைட்டா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அறிக்கைன்னா சர் ஜோசப் போர் குழு. ரைட்டா, சர் ஜோசப் போர் கமிட்டின்னு சொல்லுவோம், சர் ஜோசப் போர் குழு. டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. NSDP 2019-2020 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் டேஸ் வரிசையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் NSDP படி 2019-2020 படி. ஆனால் 2023 தான் எக்ஸாம் நடக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்டா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, புள்ளி விவரங்கள். எத்தனை தனிநபர் வருமானத்தில் டேஸ் வரிசை உள்ளதுன்னா நாம் வந்து 6வது பிளேஸ்ல இருக்கோம், 6th பிளேஸ். ரைட்டா, டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் கூறுகள்னு சொன்னோம் இல்லையா, அதில் தான் இது வரும். ஜாகிரபி கொஷினும் கொஞ்சம் வரும் யூனிட் 9ல். ரைட்டாக, ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழகத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் வந்து விழுப்புரம். இது ஆக்சுவலாக வந்து இந்த ஆன்சருக்கு எல்லாமே வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் கொடுத்தது. நான் எதுவும் டிக் பண்ணலப்பா, டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரை தான் நான் படித்து காட்டுறேன். ரைட்டா, விழுப்புரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்றாங்க? தமிழ்நாடு. சூரிய மின்சக்தி, சோலார் பவர் பிளான்ட்லாம் நம்ம தமிழ்நாடு வந்து உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, இப்போ கரண்ட்டில் வந்து மாறுபடும். ஏன்னா இப்போ நிறைய சோலார்லாம் சிஸ்டம் வந்து நார்த் சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதும் புக்கில் இருக்கிறத படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும் மோஸ்ட்லி. ரைட்டா, தமிழ்நாடு இவங்க தான் ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னாலும் நமக்கு ஞாபகம் வருது என்னது? ஜெயலலிதா அவர்கள். ரைட்டா, ஸோ இது முக்கியமாக தருமபுரி மாவட்டத்துக்கு இது பொருந்தும். இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய குழந்தைகள் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இது பண்ணாங்க. ஏன்னா தருமபுரி மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்றது என்னன்னா ஜெயலலிதா வந்து அறிமுகப்படுத்துறது. ரைட்டா, ஸ்கீம் வந்தாலே நம்ம வந்து யூனிட் 9ல் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐநா சபையின் படி அந்த தொட்டில் குழந்தை திட்டம்ன்றது என்னன்னா, ஏன் நான் தருமபுரி மாவட்டத்தை சொன்னோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் இப்போ எப்படின்னு தெரியல, ப்ரெசென்ட்டில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை வந்து கொண்டுடுவாங்க, ஆண் குழந்தைகள் தான் வேணும்னுவாங்க. ஸோ நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, 3 நாள்லாம் பெற்றுக்கிறாங்க, பெண் குழந்தை வந்தால் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து பெண்களை வந்து அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வளர்க்க முடியல, உங்களால் வந்து பண்ண முடியலன்னா நீங்கள் தொட்டில் அந்த இது போட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணும், எடுத்து வளர்த்துக்கும். ரைட்டா, அதான் தொட்டில் குழந்தை திட்டம். ஐநா சபையின் படி ஒரு குழந்தை என்பது எந்த வயது நிறைவு செய்திருக்க கூடாது. இப்போ ஐநா சபைப்படி குழந்தைகள்னு சொல்கிறாங்கல்ல, எந்த வயசு வரைக்கும் அவங்கள வந்து ஐநா சபைப்படி நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம்
அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வருடங்கள் ரைட்டா. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நியூஸ் பேப்பரில் சொல்லுவாங்க 17 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி. 18 வயசுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே குழந்தைகள். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மேஜர் ரைட்டா. ஸோ பெண்கள்லாம் 18 வயசுக்கு மேலே தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க மேஜர். அதுக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களாம் குழந்தைகள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயசுக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் அப்படின்ற அந்த கேட்டகரி தான் ஐநா வந்து சொல்லுது. 18 வயசுக்கு மேலே வந்தால் தான் மேஜர் ரைட்டா. தெரிஞ்சுக்கோங்க. 18 ஆண்டுகள் குழந்தைகள்னு சொன்னால் 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். இது ஐநா சபையோட வரையறை. அடுத்தது ஆங்கில மொழியில் ஆய்வகங்கள் 2029 டேஸ்களில் அமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளதுன்றாங்க. இவ்வளோ ஆய்வகங்கள் இது வந்து கல்வி சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலாக இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து என்னென்னா இது கல்வி சம்மந்தப்பட்டதுமே ஸ்கீமு ஏதாவது திட்டங்கள் எது வந்தாலுமே யூனிட் 9 தான் வரும் ரைட்டா. ஹை மற்றும் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது உயர் மற்றும் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஆங்கில மொழி ஆய்வகங்களை வந்து அமைக்க போகிறதா வந்து பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளதுன்றதை சொல்கிறாங்க. கல்வி சம்மந்தப்பட்டதும் நம்ம இதுக்குள்ளே தான் வரும், யூனிட் 9 தான் வரும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தமிழில் பார்த்துக்கலாம். 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே யூனிட் 9 வரக்கூடிய ஒரு கொஷின். காமராஜர் என்ன உணவு திட்டம், எம்ஜிஆர் என்ன உணவு திட்டம், அதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க ரைட்டா. சரி, காரணம் வந்து பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க அப்படின்றத காரணமாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. அதாவது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காரணமே அந்த காலத்தில் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து வருவாங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து உணவு பற்றாக்குறை, ஏழ்மை, கிராமப்புறங்களில் அப்படிலாம் அப்படி தான் இருந்தது. ஸோ அதை வந்து பள்ளிக்கு அவங்களெல்லாம் வர வைக்கணும். ஒருவேளை நம்ம சாப்பாடு போட்டோம்னா பள்ளிக்கு வந்துடுவாங்க, பள்ளியை விட்டு வந்து நீங்க மாட்டாங்க, இடைநிற்றல் வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இது என்னமோ கரெக்டாக தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க இவங்க, பி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆமாம், இங்கே பாருங்க, ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஸோ மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், இந்த திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு காரணமே என்னென்னா மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். அவங்க வந்து அதே மாதிரி தொடர்ச்சியாக அவங்க படிக்கணும், பாதியிலே வந்து பள்ளியை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த காலத்தில் வறுமை அதிகமாக இருந்ததுனால இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சரியாக தான் இருக்குது ரைட்டா. சரி, தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. இது ஜாகிரபி கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் கூட தமிழ்நாடு பற்றி வரதுனால நான் எடுத்திருக்கேன் ரைட்டா. ஸோ 108 பாருங்கள் எவ்வளோ, 1076. தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரைனா 1076 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பின்வருவனவற்றில் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியற் கூறுகள், இந்த சுற்றுலா தலங்கள் அப்படின்னு வந்தால் யூனிட் 9க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஜாகிரபி கொஸ்டின் வந்தால் கூட அது வந்து சுற்றுலாத்தலம், முக்கிய சுற்றுலாத்தலங்கள், இது மாதிரிலாம் மலைகள், அருவிகள், இது மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ அதில் தான் வருது. இது என்ன சொல்கிறாங்க, எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னா நான் எது தவறாக பொருந்திருக்குன்னு சொல்ல வராங்க ரைட்டா. சரி, எதுன்னு பார்க்கலாம். தேனியில் கும்பக்கரை அப்படின்றது தவறாக பொருந்திருக்கான். இப்போ தருமபுரியில் தான் வந்து ஒகேனக்கல் இருக்குது, நாமக்கல்லில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, கோயம்புத்தூரில் சிறுவாணி இருக்குது, தேனியில் கும்பக்கரை அப்படின்றது வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? தேசிய கல்வி நாள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் ஆசாத் அவர்களோட நாளை தான் நம்ம வந்து பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கல்வி சம்மந்தப்பட்டது வர்றதுனால இது யூனிட் 9 வருது ரைட்டா. ஸோ அப்துல் கலாம் ஆசாத். அடுத்தது முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். முத்துலட்சுமி அம்மையார் வந்து யூனிட் 8க்கு வருவார், நம்ம யூனிட் 9க்கும் வருவாங்க ரைட்டா. ஸோ ரெண்டுத்துக்குமே அவங்க பொதுவாக வருவாங்க. மருத்துவ திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது வரும், அது மாதிரி வந்துச்சுன்னா யூனிட் 9க்கு வருவாங்க. இவங்க ஒரு டாக்டர் ரைட்டா. இது யூனிட் 8ல் நான் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன், இதுலேயும் வந்திருக்கு, பரவாயில்ல. முத்துலட்சுமி அம்மையார் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. நிதி உதவிகள் கொடுப்பாங்க இல்லையா, அதில் அவங்க பேரில் ஏதாவது வந்து தமிழக அரசு வந்து உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்பு, சம்திங் ஏதாவது நலத்திட்டங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இனம், பாலினம், தேசிய, இனக்குழு, மொழி, மதம், வேறு தகுதி அடிப்படையாக பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களை பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும் என கூறியது. எது வந்து சொன்னது மனித உரிமை பற்றி? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இது சொன்னதுன்றாங்க. ஸோ இது வந்து யுஎன்ஓ பி ஆப்ஷன். அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவாறு 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுன்றதுனால வருது ரைட்டா. இது மேபி ஹிஸ்ட்ரி கூட நம்ம போட்டுக்கலாம், பட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது வருதுனால
கொஞ்சம் இதில் வந்து நான் சேர்த்திருக்கேன். ரைட்டா? பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவர் 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டதுன்றாங்க. ஆட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து 1813 வரை, அப்புறம் 13லேருந்து 853 வரை, 54லேருந்து 1920 வரை, 21லேருந்து 1947 வரை அப்படின்னு மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் எது மட்டும் சரி அப்படின்றது கரெக்டாக நம்ம சொல்லணும். சரியான இதை வந்து சொல்லணும். ஆன்சர் வந்து டி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 இவங்க சொன்ன எல்லா கேட்டகரியுமே சரி. அதாவது ஆரம்பத்தில் இருந்து 1813 வரைக்கும் ஒரு காலகட்டம், 1813லேருந்து 53 வரைக்கும் ஒரு காலகட்டம், 54லேருந்து 20 வரைக்கும் 1920 வரைக்கும் ஒரு காலகட்டம், 21லேருந்து 47 வரைக்கும் ஒரு காலகட்டம். ரைட்டா? 4மே சரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கீம் வருது இல்லையா, அதனால வந்து யூனிட் 9க்கு வருது. 11th ஜனவரி 2018, 2012, அதாவது டி ஆப்ஷன். 11 ஜனவரி 2012, ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2012 வந்திருக்கு முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஆப்ஷன். இதுவும் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? சமத்துவம், சமூக நீதி, இதுவுமே யூனிட் 9ல் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாருங்க, நிலையான மேம்பாடு. ரைட்டா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நிலையான மேம்பாடு. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறை உறுதி செய்யணும்னா நிலையான மேம்பாடாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சி ஆப்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்கள் ஒன்று. ஸோ இந்த அதாவது பிராமணர் இல்லாத ஒரு சங்கம் அப்படின்லாம் அந்த டயத்தில் வெள்ளக்காரங்காலத்தெல்லாம் உருவாக்குனாங்க. அது காரணம் என்னன்னா, பிராமணர்கள் தான் அதிகமாக வந்து அரசு பணியில் இருந்தாங்க. அது வந்து இந்த நவீன கல்வியில் அவங்க தான் வந்து அதிகமாக எஜுகேஷனை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆகையால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடுக்கான கோரிக்கைகள் உருவாகின. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, அது மாதிரி எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ற கோரிக்கை அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ரைட்டா? ஸோ நவீன கல்வினால் வந்து பிராமணர்கள் அதிகமாக எஜுகேஷன் வந்து பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிராமணர்கள் அல்லாத சங்கம், அதுக்கப்புறம் இந்த சங்கங்கள், அதுக்கப்புறம் அந்த கட்சியெலாம் மாறினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீதி கட்சி, இந்த மாதிரி அந்த திராவிடர் கழகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அந்த இல்லாத ஒரு இது வந்ததை கொண்டு வந்தது, அதெல்லாம் காரணம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்துச்சு. இது சரிதான். 1 மற்றும் 2. அடுத்தது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 மட்டும் போட்டிருக்காங்க. அதாவது இது 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. எது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இது வந்து 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் கொண்டதுன்றது தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது தவறு. 1 மட்டும், அந்த இயர் மட்டும் தான் வந்து சரி. ஸோ அடுத்தது, இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேற்கண்டவற்றுள் எந்த கூற்றுகள் சரி, எந்த கூற்று சரி? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, அதாவது என்னன்னா, இந்த சக்தியா சகின்னு போட்டிருக்காங்க. இந்திய அரசால் முன்மொழியப்பட்ட சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம் போட்டிருக்காங்களே, அது தப்பு. ஆனால் இந்த சகி அப்படின்றது என்ன அப்படின்னா, சகி அல்லது சக்தின்னு சொல்லுவாங்க. இது நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளிக்கிறது. இது சரிதான். அந்த திட்டத்தோட இது என்னன்னா இதுதான். ஆனால் மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? ஸோ அதனால வந்து 2 மட்டும் தான் சரி. 2 மட்டும் சரி. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஸ் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இருக்குல்ல, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இது வந்து அரசியல் ஏதோ ஒரு சட்டப்பிரிவு மூலியமாக நிரந்தரமாக அமைப்பாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 16 பிரிவு 4 16/4 இருக்கு இல்லையா, இதுதான் பி ஆப்ஷன். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது, அதனால யூனிட் 9 வருது சார். இது ஆர்டிக்கல் சட்டம் வருது சார் அப்படின்னா இது பாலிட்டியில் வருமேன்னு கேட்காதீங்க. இங்கே வந்து இந்த சமூக நீதி, சமத்துவம், கம்யூனிட்டி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 9ல் வரும். தமிழ்நாட்டில் பின்னல் ஆடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம்ன்றாங்க திருப்பூர். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு
ஜாகிரபி கொஷின் மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து யூனிட் 9ஓட கொஷின், ஏன்னா யூனிட் 9லேயும் ஜாகிரபி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ திருப்பூர் கடைசி டாபிக் அதை தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். திருப்பூர் பின்னலாடை ஞாபகம் வந்தாலே திருப்பூர் தான். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ வந்து பெண்களுக்கு வந்து தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா, துணி தைக்கும் மிஷின், அது வந்து என்ன ஸ்கீமில் கொடுக்குறாங்கன்றாங்க. இது வந்து சத்தியவாணி முத்து இவங்களுடைய அம்மையார் பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. சத்தியவாணி முத்து. ரைட்டா? இது வந்து ஸ்கீம் தான். ரைட்டா? இதுவும் யூனிட் 9 கொஸ்டின் தான், நல்லா ஞாபகம். சத்தியவாணி முத்துன்ற பேரில் தான் தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வந்து கொடுக்குறாங்க. அந்த 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 ஸ்கீம் வந்து அதுதான். பாருங்க, தர்மம்மா பேரில் என்ன ஸ்கீம் இருக்குது, மூங்குள ராமமிரத பேரில் என்ன ஸ்கீம் இருக்குது, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? சரி, நான் முக்கியமான பெண்மணிகள், தமிழ்நாடுக்கு விடுதலைக்காக போராட்டம் செய்த பெண்கள் அல்லது சமூக பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுத்தவங்களோட அந்த பெண்கள், இவங்களுக்கு பேர்லாம் வந்து தமிழக அரசு ஏதாவது வந்து ஸ்கீம் வந்து செயல்படுத்துவாங்க. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அதுதான் வந்து யூனிட் 9 வந்து கேட்பாங்க. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் ஜாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யாருன்றாங்க. ஸோ இது வந்து எம்சி ராஜா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளதுன்றாங்க. ஸோ அதிகமாக மக்கள் தொகை வந்து 2011 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதிகமான மக்கள் தொகை. சென்னை சி ஆப்ஷன். கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்றாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இது. லேர்னிங். ரைட்டா? என்ன சொல்கிறாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் சரின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி, இங்கிலீஷ் தமிழ் ஃபிக்ஸட் டிக்ஷனரி போட்டிருக்காங்க. ஆசிரியர் வடிவியல் பெட்டி, ஜாமெட்ரி பாக்ஸ், டீச்சர் ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்டோரி டிவிடி, எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரிதான். ஃபஸ்ட்டு 3 4 மட்டும் பள்ளிகளுக்கு இடையான கூட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. பள்ளிகளுக்கு இடையான கூட்டு கிடையாது. டீச்சிங் மெத்தடாலஜியில் வந்து இந்த ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி, அப்புறம் அந்த ஜாமெட்ரி பாக்ஸு, டிவிடி, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? இதெல்லாம் வந்து ஸ்கீமில் வரும். ஆனால் இது வராது. இந்த ட்வினிங் ஆஃப் ஸ்கூல் பள்ளிகளுக்கு இடையான கூட்டுன்னு போட்டிருக்காங்களே, இது வராது. அதனால தான் அவங்க 1, 2, 3 மட்டும் சரின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? 1, 2, 3 மட்டும் சரி. கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது சரின்னு போட்டிருக்காங்க. ஸோ கற்றல் மேம்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இங்கே டிக்ஷனரி, ஜாமெட்ரி பாக்ஸு, டிவிடி கதைகள் அந்த மாதிரிலாம் ஓகே தான். பட் ஆனால் பள்ளிகளுக்கு இடையான கூட்டு வந்து இல்லை. ஸோ அடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்னன்றாங்க. இது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இது யூனிட் 9ல் வரக்கூடியது. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. ரைட்டா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் அது யூனிட் 9ல் வரும். இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறதுன்றாங்க. ஸோ அந்த மின்சார சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து குரூப் 2 சிலபஸில் இருக்கும். ஆனால் குரூப் 4 சிலபஸில் அது இருக்காது. இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் யூனிட் 9ல் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2 படிக்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் படிக்கணும், சேர்த்து படிக்கணும். உங்களுக்கு அது இருக்காது, பட் இருந்தாலும் கேட்பாங்க. ரைட்டா? இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது. சென்னை இஸ் த டேஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஹப் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து 2வது இடத்துல எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரில் சென்னை வந்து விளங்குகிறது. இதுதான் தமிழ்நாடு கவர்னன்ஸ்னு சொன்னால இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டது. இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டது குரூப் 2 சிலபஸில் இருக்கும். ஆனால் குரூப் 4 சிலபஸில் இருக்காது. ரைட்டா? ஒருவேளை நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த கவர்னன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கவர்னன்ஸ் சரியாக மெட்டீரியல் கிடைக்காது. இது வந்து தமிழ்நாடு அரசு இலவசமாகவே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் கவர்னன்ஸை பற்றி கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 2 படிக்கிறவங்க. குரூப் 4க்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துலையும் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். பொது அறிவுனா நான் எல்லாமே கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் குரூப் 2 ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுல இந்த கொஸ்டின் இருக்குது. சரி, ஓகே. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்றாங்க. வந்து சமூக சட்டம் சி ஆப்ஷன். அடுத்தது பொறுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. ரைட்டா? 943ன்றது மாநில சராசரி போட்டிருக்காங்க. அதை விட கம்மியாக இருக்குதுன்னு போட்டு இங்கே பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2413 போட்டிருக்காங்க. எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க, ரெண்டு, அதாவது நாமக்கல் வந்து 2 914, ரைட்டா. அடுத்தது 4 கடலூர் 896, அடுத்தது சேலம் 916, அரியலூர் 3 891. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட எங்கே குறைவாக இருக்குன்னா இந்த மாவட்டங்கள் இருக்குது. எவ்வளோன்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பாருங்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 2413ன்றது ஆன்சர். ஸோ அடுத்தது 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யாருன்றாங்க. ஸோ மருத்துவம் சார்ந்து வர்றதுனால இதை நம்ம எடுத்துருக்கோம், ரைட்டா. ஸோ இது பாருங்கள், திருமதி வீரலட்சுமி தான் 108 அவசர ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர், ரைட்டா. யாரு? திருமதி வீரலட்சுமி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் 1964-66 பதிவு செய்தது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், என்னென்ன வந்து கோத்தாரி ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரின்னா 2, 3, 4 சரின்னு போட்டிருக்காங்க. அதாவது வேலை வாய்ப்பிற்கான கல்வின்னு போடுறது இல்லை, சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல் போட்டிருக்காங்க. ஸோ அச்சீவ் சோசியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன். அதுக்கப்புறம் நவீனமயமாக்கல் செயல்முறைகள் துரிதப்படுத்துதல். அதுக்கப்புறம் சமூக, தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2, 3, 4 மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பிற்கான கல்வி அப்படின்றது கிடையாது. எதில்? கோத்தாரி கல்வியில், ரைட்டா. ஸோ அதனால் 2, 3, 4 மட்டும் சரி. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRRI அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க. இது வந்து ஆடுதுறையில் இருக்குது. ஆடுதுறை என்பது இது வந்து சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவிக்கிறது? இது வந்து பாலிட்டி மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு வருது. அப்போ கல்வின்னு வந்தாலே நம்ம யூனிட்டுக்கு 9க்கு நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா. எஜுகேஷன் கொடுக்குறது குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் சம்மந்த மாதிரி வர்றதுனால நம்ம இதை எடுத்துக்கிறோம், ரைட்டா. ஸோ இதுக்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A தான் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாகவும் கட்டாயமும் வந்து எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. இது ஒரு முக்கியமான பிரிவு கூட அடிக்கடி கேட்குறாங்க. பிரிவு 21A, ரைட்டா. 21A அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வந்து கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ இது SC/ST சம்மந்தப்பட்டதுன்றதுனால இதுவும் யூனிட் 9ல் தான் வருது. 164(1), ரைட்டா. 164(1) இந்த சரத்து தான், ரைட்டா. இது ஆர்டிக்கல் 164(1). அடுத்தது OSCC பின்வரும் இடர்பாடுகளுக்கான அவசர கால சேவைகளை வழங்குகிறதுன்றாங்க. என்னது? அவசர காலத்திற்கேற்ற தகவலும் மீட்பு சேவைகளும் வழங்குதல், உளவியல் சமூக ஆதரவு ஆலோசனை வழங்குதல், பெண் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்துதல், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு உதவுதல்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல எது சரி? இந்த OSCCயோட அவசர கால சேவை எது இதெல்லாம் சரின்னு பாருங்க. ஸோ 1, 2 மட்டும் தான் சரி. 1, 2 ஒன்லி. அதாவது என்னன்னா அவசர காலத்திற்கேற்ற தகவலும் மீட்பு சேவைகளும் வழங்குறது இதனோட ஒன்று. இன்னொன்று வந்து அவசர காலத்தில் உளவியல் சமூக ஆதரவு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்கறதும் உண்டு. இது 2 மட்டும் தான். பெண் குழந்தைகள் கல்வி கவனம் செலுத்துறதோ இல்லை மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு உதவுறதோ இந்த மாதிரி இந்த 2ம் வந்து அதனுடைய செயல்பாடுகள் கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே வந்து எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஆலோசனை கொடுக்குறதும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அதனோட வேலை. ஸோ அப்போ 1, 2 மட்டும் தான் சரி. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. சிறுபான்மையினர் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ மைனாரிட்டி சம்மந்தப்பட்டதுனால சமூக நீதி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பள்ளி கல்லூரி வந்து அவங்க வந்து நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது இல்லையா. நிறைய பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டினுக்கு இருக்கும், தனியாக இருக்கும், முஸ்லீம் எல்லாமே சிறுபான்மையினருக்கு தனியாக எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும். ஸோ அதற்கான உரிமையை வந்து கொடுக்குறாங்க கல்வி நிறுவனம் என்பது இதுக்கு வந்து சரி. 2019-2020 ஆண்டில் மகப்பேறு கால இறப்பு தடுப்பு விகிதாச்சாரத்தில் பின்வரும் எந்த மாநிலங்கள் இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்றுள்ளன்றாங்க. ஸோ இது வந்து வெல்ஃபேர் சம்மந்தப்பட்டது, மகப்பேறு இறப்பு தடுக்கிறது இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம
ஹெல்த்து சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 4 1 என்ன கேரளா, 4 என்ன தமிழ்நாடு. ஸோ மருத்துவத்துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னால் 1 கேரளா, இன்னொன்று நம்ம தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து மகப்பேறு கால இறப்பு தடுப்பு விகிதத்தில் நாம் வந்து முன்னேற்றத்தை பெற்றுள்ளது வந்து கேரளாவும் நம்ம தமிழ்நாடும். ரைட்டா? ஸோ ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 1 4 சரிப்பா. நீ படிச்சிருப்பீங்க கேரளாவும் தமிழ்நாடும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறதுன்னு. தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. தமிழ்நாடு மாநிலம் உருவாக்குறாங்களே அப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 13 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சாமா. 13. தமிழ்நாடு மாநிலமாக த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஒன்லி டேஸ் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. ஸோ 13 மாவட்டங்கள் தான் இருந்தது. தற்சமயத்துக்கு 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்போ 38 மாவட்டம், அப்போ 13 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்திருக்கு. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யாருன்றாங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே. மகாத்மா ஜோதிராவ் பூலே பிராமணர் இல்லாத இயக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அடித்தளமிட்டவர் யாரு? ஜோதிராவ் பூலே. சுருக்கமாக நம்ம ஜோதிராவ் பூலேன்னு சொல்லுவோம், அவங்க தான். வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்க, பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்கு நுழைவதற்கான உரிமை. இது வந்து தெரியும் ரைட்டா? வைக்கம் போராட்டம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம பெரியார் வந்து கலந்துக்கிட்டாரு, வெற்றி கண்டாரு, கேரளாவில் நடந்தது ரைட்டா? ஸோ கோயிலில் குறிப்பிட்ட ஜாதியினர் அவங்க மட்டும்தான் உள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அதை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட கீழே இருக்கும் அவங்களுமே வந்து கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி போராடி வெற்றி கண்டது ஒன்று ரைட்டா? கோவிலுக்கு நுழைவதற்கான உரிமை. இதுதான் வந்து இந்த வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டத்தோட இது. அது வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க ரைட்டா? ரைட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் வந்து இந்த யூனிட்டில் வருது அப்படின்னா, இது வந்து பிராமணர் இல்லாதவர்கள், அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து நான் பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க வந்து கோவிலுக்கு நுழையக்கூடிய ஒரு உரிமை, சமூக நீதி சமத்துவம்னு வருது இல்லையா? அதனால் இந்த யூனிட்டுக்கு வந்துடுது. அது 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் உள்ளது. 2017ஆம் ஆண்டு படி டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்றாங்க. அது என்னன்னா நீலகிரி என்பது இதுக்கு வந்து சரி ரைட்டா? அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவித்த நாள் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின், கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஆனால் இது வந்து அதான் ஸ்கீமு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க, கல்வி பின்தங்கிய அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வரும்போது அது யூனிட் 9ல் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ யூனிட் 9ல் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் சேர்த்து மிங்கிலாயே வரும். மார்ச் 18 2022 நல்லா ஞாபகம். அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட அறிவிக்கப்பட்ட நாள் எது? 2022 மார்ச் 18 என்பதே சரி, சி ஆப்ஷன். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்னோட்டில் எது காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த நாட்டுன்றதை பாருங்க பெருசாக. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ரீசன் ஃபார் த ப்ரொவிஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் SC/ST. எது காரணம் இல்லைன்றாங்க, இப்படி உல்ட்டா பண்ணி கேட்குறாங்க பாரு ரைட்டா? ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும். ஆங்கிலத்தில் NOT கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்காங்க ரைட்டா? ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இது மட்டும் என்னன்னா, சமத்துவத்திற்கான உரிமை, மாண்பிற்கான ரைட் ஆஃப் டிக்னிட்டி, ஆமாம், வாழ்வாதாரத்துக்கான உரிமை. இந்த அதாவது ABD எல்லாம் கரெக்டு தான். நாட் அப்படின்றதுனா சுதந்திரத்துக்கான உரிமைன்றாங்க, ரைட் டு லிபர்ட்டின்றாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை ரைட்டா? ஸோ மேலே இருக்கிறது 3 வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாட் அப்படின்றது சுதந்திரத்துக்கான உரிமை. இடஒதுக்கீடு வழங்குவதற்கான காரணம் வந்து சுதந்திரத்துக்கான உரிமைன்றது கிடையாது. மீதி இருக்கிற மூணுமே ஒரு காரணம், அது ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான காரணங்கள். வாழ்வாதாரம் வந்து இருக்கணும், அவங்களுக்கான அந்த உரிமை இருக்கணும், டிக்னிட்டி இருக்கணும், சமத்துவத்திற்கான உரிமை ஈக்குவாலிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க ரைட்டா? ஸோ அது கரெக்டாக தான். ஆனால் இது ரீசன் கிடையாது, சுதந்திரத்துக்கான உரிமைன்றலாம் கிடையாது, ரிசர்வேஷன் அதுக்கு சம்மந்தம் இல்லை. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவற்றை தேர்ந்தெடுக்கின்றாங்க. எது வந்து பொருத்தப்படவில்லை? தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், மேக் இன் இந்தியா திட்டம், மதிய உணவு திட்டம், முதியோர் ஓய்வு திட்டம் ஸ்கீம், எந்தெந்த ஸ்கீம் எந்த ஆண்டு வந்தது? கரெக்டாக வந்திருக்கா? யூனிட் 9 கொஸ்டின் ரைட்டா? இதுக்கு வந்து பார்க்கலாம். இவங்க வந்து 2 and 3 போட்டுருக்காங்க, போத் 2 and 3 சரியாக
பொருத்தப்படாதவற்றை தேர்ந்தெடுக்க. எது வந்து பொருத்தப்படலை அப்படின்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியான பொருந்தியுள்ளதை கேட்கல, பொருத்தப்படாதது. கொஷினை நம்ம இதை பார்க்காம, இந்த வார்த்தையை பார்க்காம நம்ம டிக் பண்ணோம்னா நம்ம தப்பாக போயிடும். பொருத்தப்படாதது அதாவது எது வந்து தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். 2 and 3. 2 என்னது, மேக் இன் இந்தியா திட்டம் 1920ன்றது தப்பு, அது இப்போ ரீசெண்டாக வந்தது. 2. 3 என்னது, மதிய உணவு திட்டம் எப்போ நம்ம காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தது, அவங்க 2014 போட்டிருக்காங்க. அப்போ இது 2 தப்பு. ஆனால் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971 சரிதான், முதியோர் ஓய்வு திட்டம் 1983 சரிதான். இந்த இயரை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் மதிய உணவு திட்டம்ன்றது எப்போ வந்துச்சு, இவங்க என்ன வருஷம் போட்டிருக்காங்க, அதை பார்த்தாலே நம்மளால தப்புன்னு சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து 2, 3 மட்டும் தான் தப்பு. சிம்பிளான கேள்வி. பழங்குடியினர் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகுன்றாங்க. பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கம்ன்றாங்க. இது கூற்று. ரீசன், திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது. அவங்க பழங்குடியினர் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கான ஸ்கீமு அது எல்லாமே நம்ம வந்து சரியாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து காரணமாக கொடுத்துருக்காங்க. இது சரிதானே. நம்ம பழங்குடியினர் டெவலப் ஆகணும்னு சொல்லி நீங்கள் என்ன தான் ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேருதா, அந்த ஸ்கீமை எந்தளவுக்கு திறம்பட வந்து செயல்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்ற பொறுத்து தான் அதனோட வெற்றி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் அது மக்களுக்கு சரியாக போய் சேருதான்னு பார்க்கணும். வெறும் அறிவிப்போட போயிட்டு அதுக்கப்புறம் இடையில பாதிலே நிறைய பேர் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் மக்கள் கைக்கு வந்து போகணும். சரி, பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. எது வந்து தவறாக பொருந்திருக்குன்ற கேட்குறாங்க. 2, 4 ஆர் கரெக்ட்னு போட்டிருக்காங்க. எது தவறாக பொருந்திருக்கிறது, மொத்த உள்நாட்டு விலை ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ்ன்றாங்க. ஜிடிபிக்கான மீனிங் அது கிடையாது. 4ன்றது சிறப்பு வேலைவாய்ப்பு மண்டலம் எஸ்இஇசட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. ரைட்டா? தவறாக பொருந்தியுள்ளது 2 மற்றும் 4. அப்போ சிப்காட் அப்படின்னா த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அது தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம், அது சரிதான். ரைட்டா? 1 மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த ஜிஎஸ்டிபின்றது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து இது வந்து சரியா 2, 4 மட்டும் தப்பு. இது ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக்ஸ் கொஷின். ரைட்டா? இது எக்கனாமிக்ஸ் கொஷின் தான். பட் யூனிட் 9ல் வந்து எடுத்து போட்டிருக்கோம். இது என்னென்னா வேலைவாய்ப்பு, இந்த தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறதுனால இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஷினை வந்து நம்ம யூனிட் 9ல் போட்டிருக்கோம். இது நீங்கள் எக்கனாமிக்ஸ் கொஷின் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது யூனிட் 9ல் வந்து யூனிட் 9 எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. ரைட்டா? ஒரு கொஷின் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மர பூங்கா இங்கு அமைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சொல்லணும் இல்லையா, நேஷனல் பார்க்கு, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள், பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இதில் வந்துடும் யூனிட் 9ல். தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கே இருக்குதுன்னா விழுப்புரம். ரைட்டா? அடுத்தது, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ஹாஸ் மேட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் போட்டிருக்காங்க. 2015 2020, 2015 to 2020. பின்வரும் திட்டங்களில் எது 0 to 6 வயது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அங்கன்வாடி பற்றி ஒன்று சொன்னேன், ஐசிடிஎஸ்ன்னு சொன்னோமா, அங்கே சுருக்கமாக கொடுத்துருந்தாங்க, ஐசிடிஎஸ்ன்னு போட்டிருந்தாங்க கேபிட்டல் லெட்டரில். இங்கே அப்படியே அது என்ன பண்ணிட்டாங்க, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஐசிடிஎஸ்னா இதுதான் அது. ரைட்டா? அங்கன்வாடி தான். அதுதான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறோம். அது வந்து 0 to 6 வயசு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் வழங்கக்கூடிய ஒரு இதுதான். ரைட்டா? ஸோ இதை மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அங்கன்வாடி மையத்தை பற்றி அப்பப்போ கேட்குறாங்க. 102 அது சரிதான். கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. RIDF, அதாவது த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வாஸ் செட் ஆஃப் அண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவார்டு வங்கி, நவார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நவார்டு, அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது, மற்றதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2022 ப்ராஜெக்ட்ஸ், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். பட் இருந்தாலும் கூட நம்ம யூனிட் 9ல் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, நிதி உதவி, ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரிலாம் வருதுனால நம்ம யூனிட் 9க்கு வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது என்ன? மாணவிகளுக்கு நிதி உதவி, மாணவியருக்கு நிதி உதவி, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு நிதி உதவி, பெற்றோருக்கு நிதி உதவின்னு போட்டிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்க்கணும். சரியானது எதுன்னா
ஒன்று மட்டும் மாணவிகளுக்கு நிதி உதவி. என்னன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? 1000 ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்குன்னு பார்த்தோமா? அது மாணவிகளுக்கு மட்டும்தான், மாணவர்களுக்கு கிடையாது. ரைட்டா? அப்போ மாணவர்னு இங்கே வந்துருச்சா? இது வராது. 3ஆம் பாலினம் தவிர வராது. பெற்றோர் காசு கொடுக்குறாங்களா? இல்லை. ஸ்டூடெண்ட்டாக கூட அக்கௌண்ட்லேயே வந்து 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ ஒரே கொஸ்டினை உல்ட்டா பண்ணி மீண்டும் கேட்டிருக்காங்க. அந்த 1000 ரூபா கொடுத்தாங்களே ஸ்டூடெண்ட்டுக்கு, மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, அதே கொஸ்டினை 2 விதமாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? மாணவிகளுக்கு மட்டும்தான் நிதி உதவி கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபா கொடுக்குறது. ரைட்டா? அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. இ கவர்னன்ஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா? இ கவர்னன்ஸ்ன்றது குரூப் 2 காரங்களுக்கு வரும், குரூப் 4 காரங்களுக்கு வராது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாம் குரூப் 4 படிக்கிறவங்க மேக்ஸிமம் குரூப் 2க்குமே சேர்த்தே படிப்பீங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? மின் ஆளுகை இ கவர்னன்ஸ் இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து கேரளாவில் தொடங்கப்பட்டது. கீழ்காணப்பட்டுள் எது உண்மை யாது அல்லது எவை உண்மையானவை? எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ரைட்டா? விச் இஸ் ஆர் ட்ரூ. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது அப்படின்றாங்க. இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை வந்து 597.15 கோடின்னு கொடுத்துருக்காங்க. உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? த இன்வால்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் இன் எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்டேஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? 3மே ட்ரூ. 1, 2, 3 இவங்க கொடுத்த 3 ஸ்டேட் மட்டுமே சரின்றாங்க. 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கான். இந்த திட்டத்தோட மொத்த செலவு வந்து 597.15 கோடியாம். இது வந்து உலக வங்கியோட ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 3மே சரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம். ரைட்டா? சுகாதாரம் வந்துச்சு, அதனால தான் யூனிட் 9க்கு போயிடுச்சு. திட்டங்களை கால வரிசைப்படுத்துக. தொட்டில் குழந்தை திட்டம் கேட்டாங்களா? யார் கொண்டு வந்தா? ஜெயலலிதா. ரைட்டா? ஸோ பாருங்க, அதே தொட்டில்கள் வந்து மறுபடியும் வருது. மதிய உணவு திட்டமும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி பற்றி என்ன ஸ்கீம் வருது? மகப்பேறு திட்டம். ஏன்னா அவங்க ஒரு டாக்டர். ரைட்டா? அந்த ஸ்கீமை பற்றி மறுபடியும் கேட்குறாங்க பாருங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இது வரிசைப்படுத்தணும்னா எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எது செகண்ட் வச்சு, அந்த கால வரிசையை பற்றி தெரியணும். அப்போ இந்த திட்டம்லாம் யார் கொண்டு வந்தா, எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வரிசைப்படுத்திடலாம். ரைட்டா? 2431 நம்ம போட்டிருக்காங்க. 2431. அப்போ 2ன்றது தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், அதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு காமராஜர் காலத்தில். ரைட்டா? அடுத்தது 4 தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ரைட்டா? அது வந்திருக்கு. ஸோ உணவு சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் 2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது மகப்பேறு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில் மகப்பேறு திட்டம். கடைசியாக தான் ஜெயலலிதா பேரில் தொட்டில் குழந்தை திட்டம் வந்தது. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கடைசியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் நல்லா நினச்சிங்க. ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டம், அப்புறம் ஊட்டச்சத்து திட்டம், அதுக்கப்புறம் தான் மகப்பேறு திட்டம், கடைசியாக தான் தொட்டில் குழந்தை திட்டம். இதில் எப்போ எந்த முதலமைச்சர் இருக்கும்போது வந்துருச்சுன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு செயல்கள் ICDS, ஏற்கனவே இது கேட்ட கேள்வி தான், மறுபடியும் போடுறாங்க பாருங்க. அங்கே கொஸ்டின்லேயே 0 to 6 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. 0 to 6 வயது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து சுகாதாரம் வழங்குவதுலாம் போட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ அது கொஸ்டின் இங்கே பதிலே கேட்டிருக்காங்க பாருங்க. 6 வயது ICDS அங்கன்வாடி என்ன பண்ணுது? 0லேருந்து 6 வயசு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் கல்வி வழங்குகிறது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS டேஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டதுன்னா மேக்ஸிமம் 6 வயசு. ரைட்டா? ஸோ இதை பற்றி இப்போ திரும்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல்ன்றாங்க. மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். இந்த பெண் இன இழப்பு அப்படின்னு என்னன்னா, அந்த பெண் குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்க விரும்புறதில்ல. பெண் அதிகமாக பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதான் சொல்லுவாங்களே, பாட்டி காலத்தில் கள்ளிப்பால் கொடுத்தாங்க, அந்த பால் கொடுத்தாங்களாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுன்னு நினைக்கிறது. அது மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். பெண் இன இழப்புனா பெண் குழந்தைகளை அந்த காலத்தில் வந்து இவங்க அதை கள்ளிப்பால் கொடுத்ததுக்கு அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, வாரிசு வேணும், மகன் அல்லது ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம் அப்படின்றதான் மெயின் பாயிண்ட்டாக அப்போ இருந்தது. ரைட்டா? இப்போல்லாம் படிப்படியாக குறைந்துருச்சு. இப்போல்லாம் வந்து எல்லாமே பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்குன்னே விருப்பப்படுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானதுன்றாங்க. ஊட்டச்சத்து சுகாதாரம்னு வந்துருச்சா? அப்போ கண்டிப்பாக இது யூனிட் 9 தான். எது சரியான போகலாம்? ரத்த சோகை, குறைவான எடை,
போதுமான நுண்ணூட்டச்சத்துன்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு ஆன்சர் பாருங்க 1, 2 மட்டும். 1 என்னது? இரத்த சோகை, குறைவான எடை அப்படின்றது ரைட்டு. அதாவது பின்வரும் வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது. இது இரத்த சோகை. இரத்த சோகைன்றது ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்படுது. குறைவான எடை என்பதும் ஊட்டச்சத்து குறைவினாலும் ஏற்படுது. ஆனால் போதுமான நுண்ணூட்டச்சத்துன்றது ஒரு குறைபாடு கிடையாது. ரைட்டா? அது வந்து ஊட்டச்சத்துன்ற மாதிரி தான் வரும். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறைவான எடைன்றதும் ஊட்டச்சத்து குறைபாடுனால வருது. இரத்த சோகை நோயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் வருது. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் சரி, 3 வந்து கிடையாது. அதை பார்த்தாலே நம்ம சொல்லல. இதெல்லாம் ஒன்றும் பெரிய டஃப்பான கொஸ்டின் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளனன்றாங்க? 7 பார்க்குறதுக்கு ஜாகிரபி கொஸ்டின் மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் கூட இது யூனிட் 9. ஏன்னா தமிழ்நாடு வேளாண் அந்த இது ஒரு புவியியல் குறியீடுகள்னு கேட்டோம்லே அது மாதிரி வந்துடுது. 7 பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல, எது இல்லைன்னு கேட்டாங்க பாருங்க. அல்ல கடைசி வார்த்தை பாருங்க, எது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல? பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை, அதுக்கப்புறம் முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை, புது முனைவர் உதவித்தொகை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி வெளிநாட்டு உதவித்தொகை அப்படின்றாங்க. அதாவது ஆதிதிராவிட நலத்துறையில் உயர்கல்விக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது பள்ளி மேற்படிப்பு படித்தாலும் கொடுக்குறாங்க, நீங்கள் பிஹெச்டி பண்ணாலுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ரைட்டா? முதுகலை மற்றும் ஆராய்ச்சி, ரைட்டா, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படித்தாலுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த போஸ்ட் டாக்டரல் பிலோசபின்னு இருக்கு இல்லையா, அது வராது. அது ஆதிதிராவிட இதில் வராது. அப்போ ஏபி டி வந்து சரி, சி வந்து தப்பு. அந்த ஸ்கீமில் அது வராது. அதனால தான் விவரமாக டிக் பண்ணியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் என்ன? கருப்பொருள் கேட்குறாங்க. தேசிய அறிவியல் தினம் ஒன்று கொண்டாடுறோம். அது எப்போன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, தீம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தீமை தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தின கருப்பொருள் என்னன்னா அறிவியலில் பெண்கள், உமன் இன் சயின்ஸ் என்பது இதுக்கு வந்து சரி. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேசிய அறிவியல் தினம் வந்துச்சுன்னா அதுக்கான தீம் என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இது யூனிட் 9ல் வருது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2023 தான் அவங்க கேட்டிருக்கணும். 2020க்கு போகுது. காரணம் அது யூனிட் 9. சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது என்னன்றாங்க? சமூக இயக்கம், சோசியல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சேஞ்ச், சமூக மாற்றம். சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் அவங்களுடைய ஜென்ரலாக என்னென்னா சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், புரட்சியை கொண்டு வரணும், ஒரு மேம்பாட்டை கொண்டு வரணும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ சமூக மாற்றம், சோசியல் சேஞ்ச் என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்தது, மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளர்கள் உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டான்னு சொல்லி முன்னாடி வந்து டேஸ் போட்டாங்க. டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். திருமணம் 2வது திருமணம் செஞ்சுக்க மறுத்திருக்காரு. கல்விக்காக போராடி இருக்காரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து ஒரு 35 ஆண்டு வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காரு. அது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல ஆர் லீலாவதி என்பது இது கொஞ்சம் சரி. அடுத்தது பாருங்க, டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கம். அது வந்து ஒரு வகை சமூக இயக்கம். ரைட்டா? இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக வந்து மாற்றுவதற்கு மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டுள்ளது சீர்திருத்த இயக்கம். ஏன்னா சுதந்திரத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, கலாச்சாரத்துக்கும் வராது, வரலாற்று இயக்கமும் வராது. சீர்திருத்த இயக்கத்தோட நோக்கமே அதுதான். ஸோ இதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தொடர்ந்து அந்த வெள்ளைக்காரங்காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடிலாம் நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் வந்திருக்கும். ஏன்னா அப்போ நிறைய ஜாதி வன்கொடுமைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீர்திருத்த இயக்கவாதிகள், இப்போ நம்ம பெரியார் வந்ததாகட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கு, இரட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா, நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து சமூகத்தில் நிறைய பிரிவினைகள் வந்து இருந்திருக்கு. கல்வி சீர்திருத்தத்துக்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக அப்படின்றாங்க. ஸோ வள்ளலார் வந்து 1-2 கூட சன்மார்க்க போதினி, அது அவங்க தொடங்குனது. சமரச வேத பாடசாலை, இதுவும் அவங்க தான் இது பண்ணது. 1-2 மட்டும் சரி. ஜீவகாருண்ய பாடசாலை, சமரச கல்வி 2 கிடையாது. இந்த சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை 2 மட்டும் சரி.
டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும். டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாது. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், ஆனால் 1st ஸ்டாண்டர்ட் புக்கை கொடுத்தா அவனால் படிக்க முடியல. எப்போ இதை படிச்சுட்டு தானே நீ 3rd ஸ்டாண்டர்ட் வந்திருப்பியே அப்படின்றதுக்கான காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, இதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, அதனால் யூனிட் 9க்கு வருது. மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் திறன் இருப்பது இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. வருகை அதிகரிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பெற்றோர்கள் படித்தவர்களாக இல்லை. பெற்றோர்கள் படிக்கிறதுக்கும் பையன் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதான் பொதுவான கருத்து. கல்வி அறிக்கையின் ஆண்டு நிலை, ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப்டன் வாஸ் நாட் ஆஃப் டு த மார்க் அப்படின்றாங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லை, அதெல்லாம் பையன் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய கொஷினே கிடையாது. 4 ஆப்ஷன் படிக்கிறோம், அட்டண்டன்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பெற்றோர் எஜுகேஷன் சம்மந்தம் இல்லை, கல்வி ஆண்டறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா கல்வியின் தரம் இல்லைன்னு சொல்ல வராங்க. பையன் வந்து சரியாக படிக்கலாம், எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தையில். இதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுன்னு தான் ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன் வந்து சரி, இதெல்லாம் நாமளே ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து புக்கை வச்சு படிக்கணும்னு அவசியமே இல்லை. கொஸ்டினை படித்து நாமளே நம்மளுடைய நாலேஜ் வச்சு டிக் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்றாங்க. இவங்க சொல்றதுல ஏதோ ஒன்று வந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. இந்துஸ்தான் போர்ட்டோ பிலிம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெய்வேலி நிலக்கரி, நெய்வேலின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அது தெரிஞ்சுதான். சேலம் இரும்பு எஃகு ஆலை, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேரில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்துஸ்தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும். பாரத் இந்துஸ்தான் வந்தாலே அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிடலாம். நெய்வேலி நிலக்கரி, இப்போ அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. அதை மூடணும், நிறைய மின்சாரம் வந்து எடுத்து மற்ற ஸ்டேட் கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கலன்னு நிறைய அடிக்கடி நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம். சேலம் இரும்பு எஃகு ஆலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் பேரில் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இது தமிழ்நாடுக்கு மட்டும் தான், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது. ரைட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்வால்மெண்ட்டே கிடையாது. அப்படின்போது இதுதான் வந்து சரி. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆப்ஷன் படித்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படின்றாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கொடுக்குறது. இந்த அதாவது SC STக்கு பார்த்தீங்கன்னா 335வது ஆர்டிக்கல் 335வது. இது பார்க்கறதுக்கு பாலிட்டி கொஷின் மாதிரி தெரியும், பட் இருந்தாலும் SC ST கேண்டிடேட் வருது, சமூக நீதி சமத்துவம்னு வரதுனால நம்ம அந்த இதில் எடுத்துக்கிறோம். ரைட்டா, யூனிட் 9க்கு வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திற்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுன்றாங்க. இது ஒரு ஜாகிரபி கொஷினாக இருந்தாலும் கூட இது நம்ம ஈஸியாக வந்து யூனிட் 9ல் போட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம நெல் உற்பத்திக்கு தான் அதிக அளவு நிலப்பரப்பளவு நம்ம தமிழகத்தில் பயன்படுத்துகிறோம். ரைட்டா, இந்த கொஷின் வந்து ஜாகிரபி கொஷின் தான், இது யூனிட் 9ல் கொடுக்க முடியாது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா, அவங்களுடைய அந்த திருமண சமுதாயத்தைப்படி அது வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ பார்த்துங்க, சடங்கு கிடையாதான், ஒப்பந்தமா. சடங்கு ஒப்பந்தம் இவை இரண்டுமான்றான், சடங்கு ஒப்பந்தம் இவை இரண்டும் இல்லைன்றாங்க, ரெண்டுமே கிடையாதுன்றாங்க, ஒன்று மட்டும் ஒப்பந்தம். ரைட்டா, ஸோ அது பழங்குடியினர் சமூகத்துக்கான திருமணம்ன்றது ஒரு ஒப்பந்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள், நடைமுறைக்கு எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்தாலும் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 29/9/2008 29/9/2008 இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம்ன்றாங்க. ஸோ இது வந்து ஜாகிரபி கொஸ்டின் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான ஒரு இது. ரைட்டா, ஸோ மாங்குரோ காடுகள் தமிழகத்தில் எங்கே இருக்குது, அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கடலூரில் அதிகம் இருக்குது. ரைட்டா, ஸோ அவ்வளோதான்பா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொஸ்டின் மேலே எடுத்தால் ஒரு 2-3 கொஸ்டின், ஒரு சிலதெல்லாம் அதாவது இதை சரியாக பிரித்து பார்க்க முடியல, ஒரு சிலதெல்லாம் ஜாகிரபியில் இருக்குது இல்லையா. ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஜாகிரபி கொஸ்டினாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே யூனிட் 9க்கான கொஸ்டின் தான். ரைட்டா, ஸோ ஏன்னா அந்த யூனிட் 9க்குன்னு பிரித்து பார்க்கறதே பெரிய விஷயம். ஏன்னா இதில் ஜாகிரபி இருக்குது, பாலிட்டி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் வருது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு மிங்கிளான ஒரு யூனிட்டு.
ஸோ இதுக்குன்னு தனியாக ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலும் கூட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி யூனிட் 9 நம்ம கொடுத்துருப்போம், நம்ம ஸ்டடி பிளான்லாம் வந்து கொடுத்துருப்போம். புக்கில் இருக்கிறத புக்கில் படிச்சுக்கோங்க, புக்கில் இல்லாததை ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து படிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இலவசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் யூனிட் 9க்குன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் நிறைய ஸ்கீம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்த் சம்மந்தப்பட்டது ஸ்கீம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் படிக்கணும். ஸோ குரூப் ஒர்க் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஓரளவு புக்கில் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே அட்டன் பண்ண முடியும். ஆனால் குரூப் 2 படிக்கிறவங்க இந்த அளவுக்கு டெப்த்தாகவும் நிறையா வந்து படிக்கணும். ஏன்னா யூனிட் 9 வந்து குரூப் 2 சிலபஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரைட்டா? சரி, ஓகேப்பா. வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம யூனிட் 8க்கு நம்ம போட்டுட்டோம். 130 கொஸ்டின் மேலே வந்தது. இது ஒரு 70 கொஸ்டின் மேலே வந்தது யூனிட் 9க்கு. அடுத்தது 2023 நடந்த ஒட்டுமொத்த தேர்வுகள் வந்து எந்த யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ தேவைப்படுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிங்க. வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி புதிய யூடியூப் சேனல்ன்றதுனால மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? நன்றி, வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியின் புதிய யூடியூப் சேனலான வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஆன்லைன் கோச்சிங் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி. ஸோ இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.